ஹலோ எவ்ரிவன். ஓஆர்எஸ் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், டயரியா டைமில் குழந்தைங்க டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரொட்டீனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இந்த பவுடர் ஃபார்மில் WHO ஃபார்மில் வந்துட்டு இருக்கும்போது எந்த இஷ்யூவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ நிறைய டெட்ராபேக்ஸ் வர்றதுலேருந்து பேஷண்ட்ஸ் மத்தியில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த டெட்ராபேக் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஓஆர்எஸ் அப்படிங்கிறது வந்து WHO ஃபார்முலாவில் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு ஐசோடானிக் சொல்யூஷன். ஐசோடானிக் அப்படின்னு சொன்னால், நம்ம பிளட்டோட ஆஸ்மோலாலிட்டி என்னமோ அதே ஆஸ்மோலாலிட்டி கிட்டத்தட்ட சேம் ஆஸ்மோலாலிட்டியில் அந்த ஓஆர்எஸ் இருக்கும். ஸோ இதனால குழந்தைங்க அதை எடுக்கும்போது இரத்த குழாய்க்குள்ளேயே அந்த ஓஆர்எஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்டே ஆகும். இதனால குழந்தைங்க வந்து ரொம்ப அதிகமாக டீஹைட்ரேஷன் ஆகி உயிருக்கு ஆபத்தாகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதுவே டெட்ரா பேக்கில் வந்து இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ சில பிராண்ட்ஸ் வந்து ஓஆர்எஸ்ங்கிற பேருக்கு நிகராகவே நியர்பை ஆல்மோஸ்ட் சேம் நேமில் இருக்குது. இதில் சின்னதாக கீழே வந்து நாட் அ ஓஆர்எஸ் இட்ஸ் எ ஹெல்த் ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இந்த மாதிரி டெட்ராபேக்ஸ் வந்து டயரியா டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால குழந்தைங்களுக்கு டயரியாவை அதிகமாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டெட்ராபேக் வாங்குறீங்க, ஓஆர்எஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது WHO ஃபார்முலா ஓஆர்எஸ்ஸா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி வாங்குங்க. தேங்க்யூ.